யெகோவா சாட்சியின் அமைப்பினர் இயேசு கிறிஸ்துவை என்னவாக பார்க்கிறார்கள்? பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு மிகாவேல் பிரதான தூதர்ல ஒரு தலைவன் அப்படிதான் படைக்கப்பட்டாரு. அவருக்கு கீழே தான் இந்த இயேசு இருக்கார். ஸோ அப்போ ஜெகோவாவுக்கு ஈக்குவலா இயேசு கிடையாது அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க. யெகோவா சாட்சிகள் அமைப்பினர் பற்றி நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க போதனை, அவங்க என்ன நம்புகிறாங்க, அவங்களுடைய வரலாற்றை கூட நம்ம 2 வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு தனியாக நம்ம பாட்காஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் 2 வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 3வது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த காஸ்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை எடுத்துட்டோம் அப்படின்னா சுவிசேஷம் இருக்காது, கிறிஸ்தவமே இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதில் தான் சபை நிற்குது, இதில் தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஹோப்பே இருக்குது. அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி. இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி நம்புகிறோம், நம்ம என்னவா நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப அவசியம். நாம் அதை செக் பண்ண வேண்டியதும் நல்லது. இப்போ இவங்க யெகோவா சாட்சியின் அமைப்பினர் இயேசு கிறிஸ்துவை என்னவாக பார்க்கிறார்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். எளிமையாக ஈஸியாக புரியும்படியாக நான் இந்த வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யெகோவா சாட்சியினர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு மிகாவேல், அதாவது அவர் பிரதான தூதர்ல ஒரு தலைவன் அப்படி தான் படைக்கப்பட்டார். எல்லா தூதர்களுக்கு காட்டிலும் முன்னாடியே ஆரம்பமாக இவர் தான் படைக்கப்பட்டார். இவரை கொண்டு தான் பூமியில் இருக்கிற எல்லாமே படைக்கப்பட்டது. ஏன்னா நம்ம கொலோசியரில் நம்ம வாசிக்கிறோம், இவரை கொண்டு சகலமும் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறது இல்லைங்களா? ஸோ அந்த வசனத்தை இவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இல்லை, மிகாவேல், ஒரு தூதன், பிரதான தூதன் என்று சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இயேசுவை ஒரு வல்லமையுள்ள தெய்வம் என்று தான் இவங்க சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. இயேசுவை ஒரு வல்லமையுள்ள தெய்வன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனால் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வது இல்லை. இங்கே 2 வித்தியாசங்கள் இருக்குங்க. வல்லமையுள்ள தேவனுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கம்பேர் பண்ணுறாங்க. இயேசுவை வல்லமையுள்ள தேவன் அப்படி தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் யெகோவா, இவங்க உண்மை தெய்வம் ஜெகோவா தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதாவது பிதாவை தான் அவங்க உண்மை தெய்வம் என்று சொல்லி நம்புகிறாங்க. அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் வல்லமையுள்ள தேவனுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்பது ஹையர் ஒரு டிகிரியில் இருக்கிற ஒரு காட். அவருக்கு கீழே தான் இந்த இயேசு இருக்கார். ஸோ அப்போது ஜெகோவாவுக்கு ஈக்குவலாக இயேசு கிடையாது அப்படின்னு இவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? சரி, ஏன் இப்படி சொல்கிறாங்க? எதனால் இப்படி சொல்கிறாங்க? இவங்களா யோசித்து கற்பனையில் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்களா? இல்லை, அவங்களும் வேத வசனத்தை தான் பயன்படுத்தி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன். அது அவங்களா மொழிபெயர்த்தது. இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேதாகமம் வசனங்களையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சில வசனங்கள் இயேசு கிறிஸ்துவே பேசுகிற ஒரு வசனங்கள், அதையும் அவங்க பயன்படுத்தி இயேசு சொன்ன வார்த்தைகளில் தப்பாக இன்டர்பிரேட் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. உதாரணத்துக்கு, பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் இயேசுவே சொல்கிறார். யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனத்தில் பிதா என் தேவன் என்று சொல்லி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார். இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு காட்டினது 3 வசனங்கள் தான். இப்படி பல வசனங்கள் இருக்குது. இயேசுவே அதனுடைய இந்த பூலோகத்தில் இருக்கும்போது பிதாவை குறித்து தானே சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து இப்போ இவரே சொல்லியிருக்கிறாரு பாருங்க,
பிதாவை எப்படி சொல்கிறார் பாருங்க, என்னை விட அவர் பெரியவர், அவரின் தேவன் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ அவரே சொல்கிறாரு அப்படின்னா உண்மையான தேவன் யார்? பிதா தான். அப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா இயேசு என்ன சொல்கிறாரு? அவர் தான் என் தேவன், அவர் என்னை விட பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும்னு சொல்லும்போது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிதா தானே தேவன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். ஆனால் நீங்கள் அப்படி விசுவாசிக்கல, இயேசுவும் தேவன் என்று சொல்லி சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் தப்பான ஒரு விசுவாசத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு புரிதலுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு கிறிஸ்தவங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இயேசு இந்த உலகத்திற்கு வரும்போது ட்ரூலி மேனாகவும் ட்ரூலி காடாகவும் வர்றார். அவர் கடவுளாகவும் இருக்கிறாரு, மனிதனாகவும் வர்றார் இந்த உலகத்துக்கு. கடவுள் என்ற தன்மையில் அற்புதங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். 3 நாள் இறந்ததுக்கு அப்புறமா போய் கல்லறையிலேருந்து உயிரோடு அவர் எழுப்புறார். வெறும் வார்த்தை தான், அங்கே ஜெபம் பண்ணல, வேறு எந்த ஒரு மேஜிக்கும் பண்ணல, ஜஸ்ட் கமாண்ட் பண்ணுறாரு, அது நடக்குது. ஸோ மனுஷங்கிட்ட தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தா நேச்சர்ஸ்கிட்டையும் அவர் அது பண்ணுறாரு. கடலை பார்த்து அமைதலாக இறையாதே அப்படின்னு சொல்கிறாரு, அது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. ஸோ அங்கே பார்க்குற சீஷர்கள் சொல்கிறாங்க, கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுதே, இவர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. நேச்சர் எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா இருக்குது. இது எல்லாமே கடவுளுடைய குணத்தில் நம்ம பார்க்க முடியும். அதே போல் இவர் மனிதனாகவும் இருக்கிறார். அவர் பசிக்குது, அவர் சாப்பிட்றாரு, அவர் தூங்குறாரு. இதெல்லாமே கடவுள் செய்வது கிடையாது, அது அவருடைய குணம் இல்லை. ஆண்டவர் தூங்குவது உண்டா? இல்லை. அவருக்கு பசிக்குமா? இல்லை. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அவர் மனிதத்தன்மையில் இருக்கிறார். ஸோ தெய்வத்தன்மையும் இருக்குது, அவருக்குள்ளாக மனிதத்தன்மையும் இருக்கிறது. இப்படி தான் அவர் வரார். ஸோ ஒன் பர்சனில், ஒரு நபரில் 2 தன்மைகள் இருக்கிறது, மனிதத்தன்மை, தெய்வத்தன்மை. 2 ஆட்கள் இல்லை, 2 தன்மைகள். ட்ரினிட்டி நம்ம சொல்லும்போது அங்கே வேறு விதமாக நம்ம சொல்லுவோம். அங்கே 3 ஆழ்தத்துவங்கள், ஆனால் ஒரே தன்மை. ஆனால் இங்கே இயேசுவை பற்றி சொல்லும்போது ஒரே ஆள், ஆனால் 2 தன்மைகள் இருக்கிறது. ஸோ இந்த கான்செப்டை சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேசும்போது அவர் ஒரு மனுஷனாக இருந்து பேசுகிறார். ஸோ அந்த டைமில் நாம் அதை புரிஞ்சுக்கணும், அவர் எப்படி பேசுகிறாரு அப்படின்றத நம்ம இந்த ஒரு அடிப்படை தெரியாமல் நம்ம பைபிளை நம்ம படிக்கும்போது தான் பிரச்சனை வருது. யெகோவா சாட்சிகள் அங்கே தான் தப்பு விடுறாங்க. அது மட்டும் இல்லை, இயேசு கடவுளின் ஒரே பேரான குமாரன் அப்படின்னும், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது இந்த வார்த்தை வருகிறது, முந்தினவர் அப்படின்னு வரும்போது இது ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஒரு டாக்டரினை கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேஷன்னா அவர் தான் முதல்ல படைக்கப்பட்டது. ஸோ இயேசுவை அவங்க ஒரு க்ரீச்சர் அப்படின்றது தான் அவங்க கொண்டு வராங்க. இதெல்லாமே வசனங்கள் தான். ஆனால் அந்த வார்த்தைக்கான தப்பான ஒரு அர்த்தத்தை இவங்க கொடுக்கறதுனால தப்பான டாக்டரின் வந்துருச்சு. இதனால் யெகோவா தேவனுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த உறவில் இவங்க வித்தியாசப்படுத்தி சொல்கிறாங்க. இயேசுவும் பிதாவும் ஒரே நிலையில் இருப்பது கிடையாது. அவர் வேற ஒரு நிலையில், மேலான நிலையில் இருக்கிறாரு. இயேசு அதற்கு கீழான நிலையில் இருக்கிறாரு. 2 பேரும் சமம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு போதனை. இயேசு, நாம் சொல்கிறது இயேசு மனுஷனாக, அதாவது தெய்வம் மனிதனாக பிறந்தார், மனு உருவம் எடுத்து வந்தார் அப்படின்னது. இவங்க அது அப்படியே உல்டாவா, இந்த இயேசு, அதாவது இந்த மிகாவேல், தேவர்களுக்கும் பிரதான தூதர் இவர் தான், தூதர்களுக்கும். இவர் எல்லா சிருஷ்டிக்கு காட்டிலும் முந்தின சிருஷ்டி, ஆரம்ப சிருஷ்டி இவர் தான். ஒரு தூதராக படைக்கப்பட்டிருந்தாலும் வாழ்ந்திருந்தாலும் இந்த பூமிக்கு மனுஷனாக வரும்போது அவர் தன்னுடைய நிலையில், அதாவது தூதர் என்ற அந்த நிலையில் விட்டு அது போயிடுச்சு. அது போயிட்டு வெறும் மனுஷனாக இந்த பூமியில் வராரு. ஸோ பூமிக்கு பிறக்கும் போது ஓகே வெறும் மனுஷனாக மட்டும்தான் இருந்தார், அவர் தேவதூதராக இல்லை. ஸோ முன்னே அவர் தேவதூதராக இருந்தார், ஆனால் இப்போது அவர் வெறும் மனுஷனாக மாறிட்டார்.
இதை நம்ம இன்கார்னேஷன் சொல்ல கூடாது. கடவுள் மனுவுரு எடுத்து வந்தார்னு சொல்லக்கூடாது. ஆனால் மாறாக முழு மனுஷனா, சாதாரண மனுஷனா அவர் மாறி தான் வந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய பலி எல்லாமே சாதாரண ஒரு பலி, சாதாரண ஒரு மனுஷன் அவர் கொடுத்த பலி தான் அது. ஸோ அங்கே எந்த ஒரு தெய்வத்துக்கும் தெய்வத்தன்மைக்கும் எந்த ஒரு சம்பந்தமோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசு தன்னுடைய ஊழிய காலம் முடிந்ததுக்கப்புறம் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மரித்தார். அவர் மரித்து அந்த 3 நாள் அதுக்கப்புறம் அவர் உயிர்த்தெழுகிறார். அந்த 3 நாள் அவர் எங்கே போனார் அப்படின்றத பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க, இயேசு அந்த 3 நாள் நான் எக்ஸிஸ்டண்ட்டாக போயிட்டார். அவர் இல்லாமல் போயிட்டார். ஏன்னா அவர் மனுஷனாக தானே வந்தார். ஸோ அந்த மனுஷன் அந்த 3 நாளில் இல்லாமல் போயிட்டார். திரும்பி அந்த உயிர்த்தெழுதல் வரும்போது என்னவா ஆகுது அப்படின்னா, அந்த பழைய தேவதூதர் அப்படின்ற தன்மை இருக்கு இல்லையா, அது திரும்பவும் அவருக்கு வருது. அவர் திரும்பவும் ஆயிட்டார். அவர் திரும்பவும் அந்த மிகாவேல் பிரதான தூதனாக அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பல இடத்துல இவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் கூட அநேக பேருக்கு இவர் காட்சி அளித்திருக்கிறாரு சாதாரண மனுஷனாகவே. அப்போது அதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே என்ன யோசிக்கிறது? அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, பைபிளில் ஒரு தூதன் மனுஷ சாயல்லையும் வர முடியும். அதனால் இந்த மிகாவேல் என்கிற இயேசு அல்லது இயேசு என்கிற இந்த மிகாவேல் மனுஷ சாயல் எடுத்து ஜனங்களுக்கு காட்சி அளித்தார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஷாக்காக இருக்குல்ல? ஓகே, இந்த உயிர்த்தெழுதல் இருக்குது பாருங்கள், அந்த ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலோடு ஒப்பிட்டு இன்னொரு போதனையும் இவர்களிடத்தில் இருக்காது. என்னென்னா வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை. இதை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1914 இவருடைய ஆவிக்குரிய 2ஆம் வருகை நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரீர பிரகாரமான வருகை கிடையாது. எல்லாரும் அவருடைய கண்கள் உற்று நோக்குவார்கள், குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், இப்படிலாம் வேத வசனம் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஃபிசிக்கலாக நடக்கும். பட் இவங்க அதை ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணுறாங்க. இயேசு ஆவிக்குரிய ஒரு 2ஆம் வருகை ஆல்ரெடி நடந்துருச்சு, அதுக்கு ஒரு இயரும் சொல்கிறாங்க. 1914 இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது இந்த பூமி யாருனால ஆளுகை செய்யப்படுகிறது என்றால் வாட்ச் டவர்னால். ஸோ இந்த வாட்ச் டவர் மூலமாக இயேசு பூமியில் ராஜாவாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் உண்மையான தேவனை அறிந்த கூட்டம். சரி, இவ்வளோ காரியம் நம்ம இயேசுவை பற்றி இவங்க என்ன போதிக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் உண்மைதானா என்பதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் அதை முடிக்கிறேன். இந்த கம்பேரிசன் பண்ணாங்க பாருங்கள். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவனுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறது உண்மைதானா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அங்கே வல்லமையுள்ள தேவன், மைட்டி காட் அப்படின்னு மேசியாவை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு எல்லாருக்கும் அது தெரியும். அங்கே வல்லமையுள்ள தேவன் என்று தான் வருகிறது. அது இயேசுவை குறித்து சொல்கிறதுனால அந்த வசனம் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு வார்த்தையை வைத்து இவங்க வல்லமையுள்ள தேவன் தான், ஆனால் இவர் யெகோவா மாதிரி சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லை என்று சொல்கிறாங்க. ஆனால் ஏசாயா 10வது அதிகாரம் அதுக்கு அடுத்த அதிகாரமே 21வது வசனத்தில் யெகோவாவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இது. சேம் ஹீப்ரு, அதே வார்த்தை தான் 10வது அதிகாரம் 21வது வசனத்திலையும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. எல் கிபோர் தான் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது, 10வது அதிகாரம் 21வது வசனத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. யெகோவாவை குறித்து சொல்லும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வரல, அதற்கு பதிலாக வல்லமையுள்ள தேவன் என்று தான் வருது. யெகோவாவை வல்லமையுள்ள தேவன் என்று இதே வேதாகமம் சொல்லப்படுது. அப்போ இவங்களுடைய போதனையின்படி சர்வ வல்லமை அப்படின்னு வந்துச்சுன்னா தான் அது ஹையர் லெவல் அப்படின்னு அர்த்தம். வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லும்போது அது லோயர் லெவல் ஒரு பவர் அப்படின்னு அர்த்தமாச்சே. ஆனால் இங்கே வித்தியாசமாக வருது, இவங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை வருது இல்லை. ஸோ எப்படி இது கரெக்ட் ஆகும்?
ஏசாயா 9 அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசுவும் வல்லமையுள்ள தேவன், 10வது அதிகாரம் 21வது வசனத்தில் யெகோவாவும் வல்லமையுள்ள தேவன் தான் சொல்லப்படுகிறது. ஸோ பைபிள் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தை சேம் ஈக்குவல் பவரை தான் அது காட்டுது. அப்கமிங் வீடியோஸில் இவங்க சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களுக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதனால் கிறிஸ்தவங்களும் சரி, ஏன் ஒருவேளை யெகோவா சாட்சி அமைப்பினார இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பைபிள் எப்படி சொல்லுது, நாம் என்ன நம்புகிறோம் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபெய்த்தை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.